Taste the Daily. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சியில் 70 லட்சம் ரூபாய் மதிப்பில் நிறைவு பெற்ற பல்வேறு திட்டப்பணிகளை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான தங்கமணி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். நகராட்சிக்குட்பட்ட டிவிஎஸ் மேடு அக்னி மாரியம்மன் கோவில், ஆவாரங்காடு, புதன் சந்தை, நாட்டக்கவுண்டன்புதூர், பங்களா தோட்டம், குளத்துக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் கழிவுநீர் கால்வாய், மழைநீர் வடிகால், சிறு பாலம், சிமெண்ட் மற்றும் கான்கிரீட் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. குமாரபாளையம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி மற்றும் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் மேம்பாட்டு திட்ட நிதியிலிருந்து சுமார் 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள திட்டப்பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் தங்கமணி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். மேலும் குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, அங்கன்வாடி மையத்திற்கு சுற்றுச்சுவர் அமைத்தல் உள்ளிட்ட புதிய பணிகளையும் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சிகளில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் நகராட்சியில் நிலவி வரும் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து நகராட்சி அலுவலகம் முன்பு அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக அமைப்பு செயலாளரும் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளருமான வி ராஜன் செல்லப்பா தலைமையில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் MA முனியசாமி முன்னிலை வகித்தார். முன்னாள் அமைச்சர் டாக்டர் மணிகண்டன், முன்னாள் மாவட்ட செயலாளர் ஆணிமுத்து உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். அப்போது பேசிய மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜன் செல்லப்பா, ராமநாதபுரம் நகராட்சியில் நிலவும் பாதாள சாக்கடை பிரச்சினை மற்றும் சாலை பிரச்சினைகளுக்கு தீர்வு காணாவிட்டால் போராட்டங்கள் தீவிரமாகும் என எச்சரித்தார். ராமநாதபுரம் நாரி போச்சு, நாரி போச்சு, நாரி போச்சு. பெயரிலே வாரி கொடுக்கும் மக்களை வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே. திமுக அரசே வஞ்சிக்காதே. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள குருமலை ஊராட்சியில் கலையரங்கம் அமைக்கும் பணியை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். மேலப்பாறைப்பட்டி கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினரின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 9 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கலையரங்கம் அமைக்கப்படுகிறது. இப்பணியை சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்ததுடன் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தொகுதிக்குட்பட்ட கருப்பம்புலத்தில் கழக செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான OS மணியன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் 2026ஆம் ஆண்டு தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கழக பொதுச் செயலாளரின் எழுச்சி பயணத்தில் சிறப்பான வரவேற்பு அளித்த மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதி மக்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கள்ளிக்குடி வடக்கு ஒன்றிய பொறுப்பாளர் அன்னமுத்து ஏற்பாட்டில் பாறைக்குளம், சோழபுரம் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த 10,000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் வழங்கினார். மேலும் அதிமுக ஆட்சியின் சாதனை மற்றும் விடியாத அரசின் அவல நிலையை எடுத்துக் கூறும் பிரசுரங்களையும் அவர் வழங்கினார். அப்போது மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் வெற்றிவேல், மாநில MGR மன்ற இணை செயலாளர் புளியங்குளம் ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் சாலியமங்கலம் ஊராட்சியைச் சேர்ந்த மாற்றுக் கட்சியினர் 50க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். பாபநாசம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் துரை சண்முக பிரபு ஏற்பாட்டில் நாதக, அமமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் அக்கட்சிகளில் இருந்து விலகி முன்னாள் அமைச்சர் காமராஜ் முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். அவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் காமராஜ் பொன்னாடை அணிவித்து வரவேற்றார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். புதுச்சேரி புசி வீதியில் போலி மருந்து விற்பனை செய்த மருந்தகங்கள் முன்பு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போலி மருந்துகளை விற்பனை செய்த மருந்தகங்களின் கதவுகளை இழுத்து மூடி கண்டன முழக்கம் எழுப்பியதுடன் அப்பகுதியில் உள்ள பல்வேறு மருந்தகங்களுக்கும் சென்று போலி மருந்துகளை விற்பனை செய்யக்கூடாது என வலியுறுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில செயலாளர் அன்பழகன், சுகாதாரத்துறைக்கு பொறுப்பேற்றுள்ள முதலமைச்சர் மக்களுடைய பயத்தையும் சந்தேகத்தையும் போக்கும் விதத்தில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டியது அவசியம் என தெரிவித்தார்.
அப்ப இது வந்து இந்த போலி மருந்து கடைக்காரன் தான் இங்க புதுச்சேரியினுடைய ஆட்சி நடத்துறானா? போலி மருந்து கடைக்காரனுடைய கட்டுப்பாட்டுல தான் இந்த அரசு நிர்வாகம் இருக்குதா? ஒரு அரசு அதிகாரி சொல்ற டூப்ளிகேட் மருந்து விற்கிறான்டாங்க, அந்த கடைக்கு வந்து சீல் வைக்கிறதுக்கு துப்பு இல்ல உங்களுக்கு? பென்சாமர் வீசுறீங்க, என்ன இது? மக்களுடைய உயிர் சம்பந்தமான பிரச்சனை இல்லையா இது? மக்களுடைய உயிர் தான் விளையாடுவாங்களா? எப்படிப்பட்டவங்களா இருக்கட்டும், நீங்க எதுல வேணா சம்பாதிக்க போங்க வாங்க, யாரும் உங்களை வேணாம் இல்ல. ஜனங்களுடைய உயிர் இதை பாதுகாக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்துடைய கடமை இல்லையா? திருப்பூர் மாவட்டம் அணிக்கடவு ஊராட்சியில் கான்கிரீட் சாலை அமைப்பதற்கான பணியை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். ராமச்சந்திராபுரத்தில் 7,50,000 ரூபாய் மதிப்பிலும், சிந்திலுப்பு பகுதியில் 11 லட்சம் ரூபாய் மதிப்பிலும், அம்மாப்பட்டி மற்றும் மொகவனூரில் தலா 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் கான்கிரீட் சாலை அமைக்கப்படுகிறது. இப்பணிகளை திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான உடுமலை கே. ராதாகிருஷ்ணன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சிகளில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.